ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி வீட்லேயே சிம்பிளாக சூப்பராக பாதாம் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் போனால் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாதாம் பருப்பு ஒரு 50 கிராம் வெந்நீரில் ஊற வச்சுட்டேங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்தால் பாருங்கள், இந்த மாதிரி அழுத்துனா பாருங்கள், இப்போ கொட்டை மட்டும் தனியாக வந்துடும், பருப்பு மட்டும் வந்துடும். இதை எடுத்து வச்சுக்கலாம். இது எந்த அளவு 50 கிராம் எடுத்து நம்ம ஊற வச்சா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு டம்ளர் வந்திருக்கு. அதே மாதிரி டம்ளரில் ஒரு அரை டம்ளர் பால் எடுத்துக்கிட்டேங்க. இது பால் ஊற்றி கொஞ்சம் மிக்சியில் கரகரப்பாக, ரொம்ப நைஸாக இதை அரைக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். கொஞ்சம் கரகரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பேனில் அரைச்ச பருப்பை போட்டுட்டு, எந்த டம்ளரில் பருப்பு இருந்ததோ அதே டம்ளரில் சர்க்கரை சேர்த்துட்டேங்க. கூடவே மீதி இருந்த பால் அரை டம்ளர் எடுத்தோம்ல, அது மீதி இருந்த பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை ஒரு அரை சர்க்கரை கரையிற அளவு கீழேயே, அதாவது அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னையே இந்த மாதிரி கலந்துக்கணும். கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் பேனை. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இது கொஞ்சம் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம கிண்டணும், அவ்வளோதான். நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் சேர்க்கலை. இது கொஞ்ச நேரம், அதாவது ஓரெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளையாக சர்க்கரை கரைஞ்சி இந்த மாதிரி வெள்ளை நிறம் வர்ற வரைக்கும் கரைச்சிட்டு, அதுக்கப்புறமா பாருங்கள், இது குங்குமப்பூ கொஞ்சமாக பாலில் கலந்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த குங்குமப்பூவிலேயே நமக்கு கலர் கிடைக்கும், அதுவே போதும். இல்லை நம்ம ஃபுட் கலர் வேணும்னா எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்புக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம கிண்டலாங்க. நெய் இதுக்கு ஒரு 50 கிராம் அளவு சேர்க்கணும். பாதாம் பருப்பு 50 கிராம், நெய்யும் ஒரு 50 கிராம். இது எப்போவோ ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்றதுனால ஒன்றும் ஃபேட் ஆகாது. குழந்தைங்களுக்கு தேவைப்பட்ட வீட்லேயே ஸ்வீட்டு செஞ்சு கொடுக்கலாம். நெய் உடனே சேர்க்கக்கூடாது. இந்த அளவு பாருங்கள், கலர் தானாக வந்துருச்சு. இந்த அளவு கொஞ்சம் வந்ததும் அதுக்கப்புறமா தான் நெய் 50 கிராம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனாக சேர்த்து கிளறணும். அந்த நெய்யெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கும், அந்த ஹல்வா இழுத்துக்கும். இழுக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடணும். நான் ஒரு 3 தடவை 3 ஸ்பூன் விட்டேன், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இப்போ கெட்டி பதம் வந்துருச்சு. கடைசியாக இந்த பிஸ்கில் நம்ம கிளறி விட்டால் அது நல்லா ஒட்டாமல் கிடச்சிடும். பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. இதுதான் பதம், ஒட்டாமல் வர்றது தான் நமக்கு பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம உடனே பேன்லேருந்து எடுத்துடணும். இல்லைன்னா அது முருகலாக அது மாதிரி கெட்டி பதம் வந்துடும். அதனால் ஹல்வா பதம் நம்ம வேணும்னா இந்த அளவில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே பாத்திரத்தில் மாற்றிடணும். அவ்வளோதாங்க, பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு விஜேஎஸ்